வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை மகாதேவி. வாங்க கதையை தொடரலாம். இந்த பாலில தான் விஷம்னு சொன்னதை கேட்ட மகாதேவி வைத்தியரை பார்த்து, வைத்தியருக்கு பைத்தியம், வைத்தியரே பாம்பு கடிச்ச காயத்தை பாருங்கன்னு சொல்லி சுந்தரனோட கைய வைத்தியர்கிட்ட காட்டிட்டு, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேக்குறாங்க மகாதேவி. வைத்தியருக்கும் பயங்கர குழப்பம். ஒரு நக்கல் சிரிப்போட, கொடுத்த பாலுல விஷம், ஆனா பாம்பு கடிச்ச மாதிரி காயம். சாளுக்கிய நாட்டு ராஜகுமாரிக்கு ராஜதந்திரம் தெரியாதா என்ன? ஊசியால குத்திட்டு ஊராரே நம்புங்கன்னு சொன்னா யார் நம்புவாங்கன்னு கேக்குறார் கருணாகரன். உடனே ஆத்திரத்தோட, மகாதேவி என்ன குற்றங்களை ஜோடிக்கிறியான்னு கேட்க, அதுக்கு கருணாகரன், ஜோடிக்கிற வேலையெல்லாம் உங்களுக்கு தான் கைவந்த கலை. இதோ கண் முன்னாடி சாட்சியா இருக்கு, அதை பார்த்து சொல்றார் வைத்தியர். அதை உண்மைன்னு நிரூபிக்கிற மாதிரி சாஞ்சு கிடக்கிறார் இளவரசர். யாரை ஏக்க பாக்குறன்னு கருணாகரன் எதிர்கேள்வி கேட்கிறார். தற்செயலா நடந்த விபத்தை உனக்கு சாதகமாக்கிட்டு குற்றக்கூண்டுல நிறுத்த பாக்குறியா? குடிகெடுக்கிறவனே, கண்ணுக்கு கண்ணா வளர்த்த என்னோட இளவரசனா நான் ஏன் கொலை செய்யணும்? அதுக்கு என்ன அவசியம் வந்ததுன்னு கோபமும் அழுகையுமா கேக்குறாங்க மகாதேவி. சாவுக்கு சாவு ஈடா கொடுத்தா செத்தவன் மீண்டு வருவான்னா, இதோ என்னோட சின்னஞ்சிறு குழந்தைய பலியா தரேன், எடுத்துட்டு என்னோட சுந்தரனை காப்பாத்துங்கன்னு சுந்தரன் பக்கத்துல தன்னோட குழந்தைய வச்சுட்டு, அந்த சாவலையாவது என்னோட களங்கமற்ற தியாக இதயத்தை நம்புங்க, சுந்தரனை பிழைக்க வைங்கன்னு சொல்லி அழுகுறாங்க மகாதேவி. அதை கேட்டு கருணாகரன் சிரிப்பா சிரிச்சுட்டு, ஆஹா பிரமாதமான நடிப்பு, மகாதேவி இல்ல அதான் அற்புதமா நடிக்கிறா, சாவோட வாதாடுறான்னு நக்கல் செய்கிறார் கருணாகரன். உடனே ஆத்திரத்தோட வாய மூடுன்னு மகாதேவி சொல்ல, பட்டுன்னு வாய மூடிக்கிறார் கருணாகரன். சந்தர்ப்பம் சாதகமா இருக்கிறதால எதை வேணும்னாலும் பேசிடலாம்னு நினைக்காத, சுந்தரன் மேல நான் வச்சிருந்த அன்பும் பாசமும் உன்னோட குருட்டு கண்ணுக்கு தெரியாட்டாலும் மங்கம்மாவை கேள் சொல்லுவான் மகாதேவி சொல்ல, அது வரைக்கும் அமைதியா இருந்த மங்கம்மா, இதுல கேட்க என்ன இருக்கு, எப்படி அன்பா நடிக்கிறதுன்னு கத்து கொடுக்கறவளே நீதான்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு மங்கம்மா ஒரு போடு போட, தன்னோட காதையே நம்ப முடியாம அயந்து நிக்கிறாங்க மகாதேவி. கருணாகரன் பேசுறது தாங்க முடிஞ்ச மகாதேவிக்கு மங்கம்மா இப்படி சொன்னது கொஞ்சமும் தாங்க முடியல. எதிரியை ஈஸியா எதிர்க்கலாம், ஆனா நம்பாத நண்பனை எப்படி எதிர்க்கிறது? உன்னோட தாய்நாடு தோத்ததுல இருந்து சதி திட்டத்தை பிளான் பண்ணி இருக்க, சோழ மன்னனோட குலத்தை அறுத்தறிய நல்ல சமயம் பார்த்து காத்திருந்திருக்க, மன்னர் பயணம் போனதும் பழி வாங்கிட்ட பழிகாரின்னு மங்கம்மா வசப்பாட மகாதேவிக்கு நெஞ்சு பொறுக்கல. பழிகாரி? நானா பழிகாரி? மங்கம்மா நீயா இப்படி சொல்றன்னு வேதனையோட கேக்குறாங்க மகாதேவி. வேற யார் சொல்றது? ஆண் குழந்தைய பெத்து இருக்கும், ஆட்சி அவனுக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் நீ இந்த கொலையே செஞ்சிருக்குன்னு கூசாம மங்கம்மா பழி போடுறாங்க. கோவத்தோட மங்கம்மா, என்னோட ஆத்திரத்தை கிளறாதன்னு மகாதேவி சொல்ல, ஏன் என்னையும் கொலை செஞ்சிடுவியா? பால் மனம் மாறாத சின்ன பையனை கொன்ன நீ எதுக்குத்தான் துணிய மாட்டேன்னு மேலும் மங்கம்மா பேச, அடி பாவி, உன்னோட கருத்துமா குருடாயிடுச்சு, பிறந்த இடம் சாளுக்கிய நாடா இருந்தாலும் புகுந்த இடம் எனக்கு சோழ நாடு தானே, சோழ நாட்டுக்கு அழிவுனா அதுல சேர்ந்து அழிய வேண்டியது நானும் தானே. மங்கம்மா, என்னோட கணவர் மேல ஆன, என்னோட குழந்தை மேல ஆன, சுந்தரனை கடிச்சது பாம்புதான், மகுடி வச்சு ஊதிக்கிட்டே இருந்தான், அதை கேட்டு வந்த பாம்பு கடிச்சிருச்சு, என்ன நம்பு மங்கம்மான்னு தன் பக்கத்து நியாயத்தை விளக்குறாங்க மகாதேவி. இனி புலம்புறதுல பயன் இல்ல, செஞ்சது குற்றம், குற்றத்தின் மீது வழக்கு, வழக்கின் மீது நியாயமான தீர்ப்பு, எனக்கும் தான் உங்களை பார்க்க பாவமா இருக்கு, என்ன செய்ய முடியும், சட்டம் அப்படின்னு கருணாகரன் சொல்லிட்டு வீரர்களை கூப்பிட்டு மகாதேவியை கைது செஞ்சு சிறைக்கு இழுத்துட்டு போக ஆணையிடுறார் கருணாகரன். வைத்தியர்கிட்ட சுந்தரன் பிணத்தையும் பால் பாத்திரத்தையும் பத்திரமா வைக்க சொல்லிட்டு, இதுதான் வழக்குக்கு சாட்சின்னு ஆணையிடுறார் கருணாகரன். சுந்தரனை கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு மகாதேவி சிறைக்கு போக, அவங்க பின்னாடி வசந்தவல்லி குழந்தைய எடுத்துக்கிட்டு போறாங்க. தன்னோட திட்டம் நிறைவேறிய சந்தோஷத்துல இடி குரல்ல சிரிச்சுக்கிட்டே சிறைச்சாலைக்கு மகாதேவிய பார்க்க வர்றார் கருணாகரன். சாளுக்கிய அரண்மனையில நான் செஞ்ச சபதம் சோழ அரண்மனையில நிறைவேறும்னு நினைச்சேன், ஆனா சிறைச்சாலையில நிறைவேறுங்கிறது தான் தெய்வத்தோட எண்ணம் போல. நீ செய்த சபதம் படிப்படியா இடிஞ்சு பொடிப்படியா போயிடும். இது கருணாகரனோட அதிகாரத்துக்கு உட்பட்ட சிறைன்னு கருணாகரன் இதுதான் சமயம்னு பேச, அவர் அசட்டை பண்ணிட்டு அங்க இருந்து நகர்ந்து போயிடுறாங்க மகாதேவி. மகாதேவிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வசந்தவல்லியை நியமிக்கிறார் கருணாகரன். ஆனா வசந்தவல்லியோட ஹஸ்பண்ட் சந்தேக பேர் வழிங்கிறதால வசந்தவல்லி முக்காடு போட்டுட்டு தான் சிறைக்கு வருவான்னு நிபந்தனையோட அனுப்பி வைக்கிறார் வசந்தவல்லியோட ஹஸ்பண்ட். அதே சமயம் காட்டு மிருகங்களை வேட்டையாட போன வல்லவன் அந்த கிராமங்களுக்கு போய் அந்த மக்கள் கிட்ட பேச, அப்படி எந்த தொந்தரவுமே இல்லைன்னு அந்த மக்கள் சொல்றாங்க. அதை கேட்டு வல்லவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த மக்கள் கிட்ட மிருகங்களோட தொல்லை அதிகமா இருக்கிறதா புகார் வந்துச்சேன்னு வல்லவன் கேட்க, அதை கேட்ட மக்கள் அது நிஜம் இல்ல எஜமான்னு சொல்றாங்க. விவசாயிகள் கிட்ட விசாரிக்க வல்லவனுக்கு அங்கேயும் அதே பதில் தான் கிடைக்குது. தன்னோட முகாமுக்கு வந்த வல்லவனுக்கு கேள்வி மேல கேள்வி எழுது. ஏன் இப்படி தப்பான செய்தி சொன்னாங்க, யாரோட சூழ்ச்சியா இது இருக்கும்னு யோசிக்கிறார் வல்லவன். ஒரு முடிவுக்கு வந்தவரா அடுத்த நாள் அதிகாலையே திரும்ப நாட்டுக்கு போகலான்னு முடிவு எடுத்துட்டு தன்னோட வீரர்களுக்கு பயணத்துக்கு தயாராக ஆணையிடுறார் வல்லவன். இத மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கார் செல்லையன். நைட்ல வல்லவன் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது யாருக்கும் தெரியாம ஒரு கத்தியோட வல்லவனை கொல்ல உள்ள போறார் செல்லையன்.
வல்லவனோட நிலைமை என்னவாகும்? இந்த கொலை முயற்சியில இருந்து வல்லவன் தப்பிச்சிடுவாரா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.